ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்குன்னு பிரத்யேகமாக என்னென்ன ராசி பலன்கள் இருக்குது, அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் எல்லாமே இன்னைக்கு என்ன அமைதுங்கிறத நமது ராசிக்கு மட்டுமே தனித்துவமாக பொதுவான ராசி பலன்களை தொகுத்து வழங்க இருக்கிறோம். அதனால இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா முழு பலன்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். மேலும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டீங்கன்னா நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைம்ல உங்க மொபைல் தேடி சுட சுட வந்துகிட்டே இருக்குங்க. நமது ராசி பலன்களை உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக தான் இருக்குங்க. ஸோ ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலன்கள் எப்படிலாம் இருக்கு அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் 2024 வருடம் மே மாதம் 31 தேதிங்க, வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் வைகாசி மாதம் 18ஆம் நாள். இன்னைக்கு யாரெல்லாம் திருமண நாள் அல்லது பிறந்த நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது கடகராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாருங்க. அதனால இன்றைய தினம் முழுவதும் நமது கடகராசி என்பர்களுக்கு சந்திராஷ்டம் இருக்குங்க. இந்த மாதிரி சந்திராஷ்டம் தினத்துல நீங்க நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பெற்றாலும் நீங்கள் கூடுதலாக சில விஷயங்களை கடைபிடித்தால் தான் இன்றைய நாள் உங்களுக்கு அழகாக மாறும். அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் முதல் விஷயமாக பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியங்க. மனதில் தேவையில்லாத குழப்பங்கள் உருவாகும், தேவையில்லாத சிந்தனைகள் உருவாகும். அதெல்லாம் தவிர்த்து விட்டு எந்த ஒரு காரியங்களிலும் ஈடுபடும் போதும் அந்த காரியங்கள் குறித்த சிந்தனைகளை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் இன்றைய தினம் செயல்பட வேண்டும். பொறுமையுடன் செயல்படுவது நல்லதுங்க. இன்றைய தினம் தேவையில்லாத குழப்பங்கள், நடக்காத விஷயங்கள் நடந்த மாதிரியான ஒரு கற்பனைகளை நீங்கள் வளர்த்துக்கொள்ளக்கூடாது. ஸோ அந்த கற்பனைகளை தவிர்த்து விட்டு ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணி இன்றைய தினம் நீங்கள் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும் நண்பர்களே. எனவே இன்றைய தினம் உங்கள் குழப்பங்களை நீக்கிக் கொள்வதற்கு நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை யோசிக்காமல் இருந்தாலே போதுமானதுங்க. அமைதியாக பொறுமையாக உங்கள் காரியங்களை நீங்கள் அணுக வேண்டியது இன்னைக்கு ரொம்ப முக்கியங்க. எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நல்ல உதவிகளும் இன்னைக்கு கிடைக்கும். ஸோ உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த நல்ல தருணத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். சண்டை சச்சரவுகளை யாரு கூடயும் ஏற்படுத்திக் கொள்ளாமல் அமைதியாக இன்றைய தினம் பொழுதை கிடைக்கும் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். சிறந்த ஒரு நாள். இன்றைய தினம் 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேச்சுக்களை கண்ட்ரோல் பண்ணுங்க. தேவையில்லாத பேச்சுக்கள், ஒரு பேச்சாக பிரயோஜனம் இல்லாத பேச்சுக்களை பேசி நீங்கள் நேரத்தை வீணடிக்க கூடாது. சில பேர் அரட்டை அடிச்சு கொண்டே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் தேவையில்லாத பேச்சு பேசிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி பேச்சுக்கள் மூலமாக உங்களுக்கு சில நேர விரயம் தான் ஏற்படுமே தவிர ஒரு பிரயோஜனமும் இருக்காதுங்க. அதனால உங்கள் பேச்சுகள் கவனமாக நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாதுங்க. அன்பா கனிவாக எல்லாத்துக்கிட்டையும் பேசுங்க. தவறான வார்த்தைகள் உங்கள் வாயிலேருந்து வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பேற்றுக்குவீங்க. அதை நீங்கள் சரி பண்ணுறதுக்கு அந்த தவறான வார்த்தைகளால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சங்கடங்களை சரி செய்வதற்கு உங்களால் முடியாது. ஏன்னா வார்த்தைகளை கொட்டிட்டா அள்ள முடியாதுங்க. அது ரொம்ப காலத்துக்கு அந்த வார்த்தைகள் சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு நீடித்து கொண்டே இருக்கும். அதனால வார்த்தைகளை கவனமாக இருக்கணுங்க. தேவையில்லாத பேச்சை பேசக்கூடாது. நீங்கள் காரியங்களை மட்டும் கண்ணா இருங்க. சந்தேக குணத்தை மனதிலிருந்து நீங்கள் விட்டு ஒழிக்க வேண்டியது ரொம்ப முக்கிய நண்பர்களே. ஏன்னா சந்தேக குணம் மூலமாக சில கருத்து வேறுபாடுகள் இன்னைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. யாரு கூட இன்னைக்கு சண்டை சச்சரவு இல்லாமல் தேவையில்லாமல் விவாதங்களை ஏற்படுத்திக் கொள்ளாமல் அமைதியாக உங்கள் நாளை கழிக்க முயற்சியில் மேற்கொள்ளுங்கள். இன்னைக்கு எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குங்க. ஆனால் நீங்கள் பொறுமையாக நிதானித்து செயல்படுறது மட்டும் ரொம்ப முக்கியம். ஸோ வேகம் தேவையில்லைங்க. இன்றைய தினம் விவேகம் தான் தேவை. அதை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். சில பேர் உணர்ச்சிசப்படுவாங்க. அந்த மாதிரி உணர்ச்சிசப்படுறதுனால பொறுமை இழந்து போவாங்க. அந்த மாதிரி விஷயங்களை நீ தவிர்க்கிறது ரொம்ப முக்கியங்க. நிதானித்து செயல்படுங்கள், பொறுமையாக செயல்படுங்கள். இன்றைய தினம் சுபகாரியம் தொடர்பான செயல்பாடுகளில் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் முக்கியமான சில விஷயங்களுக்காக இன்னைக்கு நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணுறதை தவிர்க்கிறது நல்லதுங்க. புதுசாக எந்த சுபகாரிய முயற்சியிலும் இன்னைக்கு மேற்கொள்ளாதீங்க. ஏற்கனவே ஏதாவது முயற்சிகள் செய்து பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு இருக்குன்னா அதை தொடர்ந்து செய்யலாம். இன்றைய தினம் புதிதாக எந்த காரியங்களும் நீங்கள் ஆரம்பிக்க உகந்த நாள் அல்ல இது. அதனால இன்றைய தினம் நீங்கள் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுங்க. இன்றைய தினம் அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த நிர்வாகம் சார்ந்த தொழில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அலுவலக பணிகளில் இன்னைக்கு பொறுமை அப்படின்றது கட்டாயமாக தேவை. உங்கள் பொறுமையை சோதிக்கக்கூடிய வகையில் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நடக்குங்க. அதனால உத்தியோகஸ்தர்கள் பொறுமையை கடைபிடிங்கள். வெற்றிகள் உங்களுக்கு சேரும். நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழல் உங்களுக்கு அமையுங்க. குறிப்பாக நிர்வாக தொழில் இருக்கக்கூடிய அன்பர்கள் இன்றைய தினம் மோதலை தவிர்க்க வேண்டும். யாரு கூடயும் சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாதுங்க. அது உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது இல்லைங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் நீங்கள் குறைந்த வெளிச்சத்தில் உங்கள் மனக்குறைந்த காதலருடன் உணவை ஷேர் பண்ணிக்கிட்டு நல்ல ரொமான்ஸ் உணவுகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருந்தாலும்
சந்திராஷ்டமம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால நான் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, பொறுமையாக இருக்கணும், வார்த்தைகள் கவனமாக இருக்கணும், உங்கள் சிந்தனைகளை தேவையில்லாத விஷயங்களை வந்து நீங்கள் மைண்டில் வந்து ஏற்றிக்கூடாது. ஸோ உங்கள் காரியங்களை மட்டும் கண்ணாக இருக்கணும், சண்டை சச்சரவுகளை தவிர்க்க வேண்டும், வார்த்தைகளை கவனமாக இருக்கணும்னு அது எல்லாத்தையும் உங்கள் காதல் வாழ்க்கையிலும் பொருந்தும், உங்கள் அலுவலக பணிகளிலும் பொருந்தும், வியாபார வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, உறவினர்கள் மத்தியில் பழகுதல் என அனைத்து இடங்களிலும் அதை பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா அதன் மூலமாக தான் நீங்கள் நல்ல நன்மைகள் இன்றைய தினம் பெற முடியும். நீங்கள் வாக்குவாதங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். எந்த விதமான வாக்குவாதங்களாலும் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இன்னைக்கு இருக்காதுங்க. அதனால நீங்கள் உண்டு, உங்கள் வேலையில் உண்டு, உங்கள் பொழுதுபோக்குகள் உண்டு என்று நிம்மதியாக இருக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். அதிகமாக பேசாதீங்க. உங்கள் நடவடிக்கை மூலமாக உங்களுக்கான பதில்களை நீங்கள் தெரிவிக்கலாம். எந்த ஒரு வேலையும் நீங்கள் சீக்கிரமாக முடியும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் இழுபறி ஆகிறதுனால டென்ஷன் இன்னைக்கு ஏற்படலாங்க. அதனால பொறுமையாக நிதானித்து செயல்படுங்கள். வேகம் தேவையே இல்லைங்க. 10 வேலை செய்யணுங்கிற அவசரத்தில் நீங்கள் 10 வேலையும் தப்பாக செஞ்சீங்கன்னா ஒரு வேலையும் உருப்படியாக முடியாது. அதனால ஒரு வேலையை செஞ்சீங்கன்னா அந்த வேலையை கரெக்டாக முடிஞ்சிச்சான்னு நீங்களோட ரீசெக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அடுத்த வேலைக்கு நீங்கள் வந்து போகிறது நல்லதுங்க. ஸோ பதட்டப்படாமல் பொறுமையாக வேலை செய்யுங்க. இன்றைய தினம் அற்புதமான ஒரு நல்ல நாளாக மாற்றிக்கொள்ள முடியுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகள் இன்றைய தினம் நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால முதலீடுகளை தவிர்த்து விடுங்கள். மனசு கண்ட்ரோலாக வச்சுக்கணுங்க. விலை மதிப்பற்ற நேரத்தை வீணாக்கக்கூடாது. டைமிங்கில் எல்லா வேலையும் முடியும்னு நினைக்காதீங்க. பிளான் ஏ, பின்னு 2 இதை வச்சுக்கோங்க. ஒரு வேலை இழுபறியாக முடிஞ்சது அப்படின்னா அடுத்த வேலையில் எப்போ ஆரம்பிக்கணும் அப்படின்றத நீங்கள் என்னென்ன ஆரம்பிக்கணுங்கிறத எழுதி வைத்து கொண்டு செயல்படுங்கள். ஞாபகம் மறதினால முக்கியமான வேலையில் நீங்கள் மறந்து விடக்கூடிய வாய்ப்பும் இருக்குங்க. அதனால் முக்கியமான வேலைகள் என்னென்ன முடிக்கணுங்கிற ஒரு லிஸ்ட்டை போடுங்க. இந்த தினம் அற்புதமான ஒரு நாளாக மாறும். திருமண மாணவர்களுக்கு நீங்கள் அதிர்ஷ்டகரமான ஒரு நாளுங்க. ஒரு இனிமையான சர்ப்ரைஸை உங்கள் வாழ்க்கை துணையிடமிருந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க இன்றைய தினம். வார்த்தைகளை கவனமாக இருக்கணும். அதே மாதிரி கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணுங்க. கோபம் அப்படின்றது குறுகிய நேர பைத்திக்கிறது தான். அது ஒரு நிமிடம் தான் வந்துட்டு போகும். ஆனால் அதனுடைய விளைவுகள் பயங்கரமாக ரொம்ப நாளைக்கு நீடிக்குங்க. அதனால கோபத்தை ஆரம்ப நிலையிலேயே கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. தியானம், யோகா, இறை வழிபாடுகள் செய்யலாம். உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை ஈடுபடலாம். அது மாதிரி விஷயங்களை ஈடுபட்டு நீங்கள் கோபத்தை கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் தான் ராஜா. இன்னைக்கு சிறந்த ஒரு நாளுங்க இன்றைய தினம். நீங்கள் நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைத்துக் கொள்ள முடியும். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை நான் பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் ஆரஞ்சு கலரை பயன்படுத்தலாங்க. மேலும் நம்பர் 3 வந்து இன்றைக்கி லக்கியஸ்ட் நம்பராக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கடகராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான உதவிகள் எதிர்பாராத வகையில் கிடைக்குங்கிறனால மகிழ்ச்சியில் இருக்கீங்க. ஆனால் வார்த்தைகளை கவனமாக இருக்கணும். தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் பேசுறதை தவிர்த்து விடுங்கள். உதவிகள் கிடைக்கும். பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு சந்தேக உணர்வு கண்டிப்பாக இருக்கக்கூடாதுங்க. சந்தேகம் எதுவும் இருந்தால் அது குறித்த விஷயங்களை சந்தேகம் நீங்கள் யார்கிட்ட இருக்கோ அவங்ககிட்ட உட்காந்து பேசி நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்வது நல்லது. புதுசாக எதுவும் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. உணர்ச்சி வசப்படக்கூடாதுங்க. பொறுமையாக செயல்படுங்க. சந்தேக குணத்தை விட்டு செயல்படுங்க. இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள முடியும். இன்றைய தினம் ஆயில்யம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இன்றைக்கி பொறுமை அப்படின்றத ஒரு அணிகலனாக அமைத்துக் கொள்ள வேண்டுங்க. உங்கள் பொறுமையை நிறைய பேர் சோதிப்பாங்க. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷனில் பொறுமைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களது அண்ணன் அல்லது அக்கா போன்ற மூத்த உடன் பிறந்தவருடன் பழகும்போது கொஞ்சம் நிதானம் தேவை. பொறுமை நிதானம் இன்னைக்கு உங்களுக்கு முக்கியமான தேவையாக அமையுதுங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.